ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஎஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாம் இருக்கிற அரபு தேசமான பஹ்ரைனில் ரமதான் நோன்பு ஒரு மாதத்துக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ் கேலண்டர்லேயும் இங்கிலீஷ் கேலண்டர்லேயும் 12 மாதங்கள் இருக்கிற மாதிரி அரபிக் கேலண்டர்லேயும் 12 மாதங்கள் இருக்குது. நம்மளுடைய தமிழ் கேலண்டர்லேயும் இங்கிலீஷ் கேலண்டர்லேயும் 365 நாட்கள் இருக்குது. ஆனால் அரபிக் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா 355 நாட்கள் வரும். அந்த அரபிக் கேலண்டரில் 9வது மாதமான ரமதான் மந்தில் தான் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. இந்த ஃபாஸ்டிங் எப்படி இருப்பாங்கன்னா, காலையில் சூரிய உதயத்திலேருந்து சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் பல்லில் பச்சை தண்ணி கூட படாமல் இருப்பாங்க. எச்சில் கூட பார்த்தீங்கன்னா கீழே துப்பிடுவாங்க, உள்ளே முழங்க மாட்டாங்க. இந்த மாதிரி தீவிரமான ஃபாஸ்டிங் இருக்கிறதால நம்ம உடலில் பல நன்மைகள் ஏற்படுது. இந்த ரமதான் மாதத்தில் அந்தந்த நாளுக்கான நோன்பு முடிஞ்சிடுச்சுங்கிறத தெரியப்படுத்தும் விதமாக இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா பீரங்கில் குண்டு முழங்கி எல்லாருக்குமே தெரியப்படுத்துவாங்க. இது பஹ்ரைன் கவர்மெண்ட்டோட போலீஸ் டீம் தான் இதை செய்யுது. இதை எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி குண்டு முழுங்கினதுக்கு அப்புறமா இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா டேட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. சில மக்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்துட்டு ஃபேமிலியோடு அங்கேயே உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த 30 நாள் நோன்பு முடிஞ்சிருச்சுங்கிறத நமக்கு சொல்கிறது சவுதியில் இருக்க வானியல் ஆராய்ச்சியாளர்கள் தான். அவங்களுக்கு எப்படி தெரிய வருதுன்னா, கிரசன்ட் மூன் என்னைக்கு தெரியுதுன்னு பார்ப்பாங்க. அது தெரிஞ்ச அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஈத் பெருவிழா கொண்டாடப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா பஹ்ரைனில் ரமதான் கரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ரமலான் நோம்புன்னு சொல்லுவாங்க. இங்கே கெனான் ஃபயர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே போயிட்டு அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இந்த பீரங்கில் குண்டு முழுங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்கில் பாங்கு பாட்டு பாடுவாங்க. ஈகை பெருநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு சிறப்பான ப்ரேயர் இங்கே இருக்கும். ஈகை பெருநாளில் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிலேருந்து ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே வர ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாருமே ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்துட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. பெரியவங்க சின்னவங்க, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லிட்டு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாருமே ஒரே இடத்துல நின்று ப்ரேயர் பண்ணுவாங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அதிகாலையில் நடந்த ப்ரேயர்ஸை தான் உங்களுக்கு ஒரு சிறு தொகுப்பாக நான் காமிக்கிறேன். இதில் சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க அம்மா அப்பா கூட வந்துட்டு ப்ரேயர் பண்ணாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் இருந்தது. ஆனால் யாருமே ஹாரன் அடிக்கலை. எல்லாருமே டீசெண்டாக பொறுமையாக நடந்துக்கிட்டாங்க. அந்த திடலில் இடம் இல்லாததால் எல்லாருமே ரோட்டோரமாக இருந்து ப்ரேயர் பண்ணது எல்லாமே நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த ப்ரேயரில் பெண்கள் எல்லாரும் ஒரு பக்கமாகவும் ஆண்கள் எல்லாரும் ஒரு பக்கமாக இருந்து ப்ரேயர் பண்ணாங்க. நிறைய சின்ன குழந்தைகள் கூட ப்ரேயர் பண்ணாங்க.
இந்த ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே கட்டி தழுவி ஈத் முபாரக் வாழ்த்து எல்லாருமே பரிமாறிக்கிட்டாங்க. இந்த ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீரங்கியில் 8 குண்டு முழங்க தங்களுடைய வாழ்த்துக்களை பஹ்ரைன் கவர்மெண்ட் மக்களுக்கு தெரிவித்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே என்னுடைய ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். அந்த பீரங்கியில் 8 குண்டு எப்படி முழங்கினாங்கன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ईद मुबारक। இந்த ரமதான் நோன்பு பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.